இரவின் அடர்ந்த இருளிலும் அன்று ரத்னகிரியில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. இன்று ஆனந்தியின் மனதில் பேரலை கொந்தளித்து கொண்டிருந்தது. அவள் தன் கையில் பிடித்திருந்த அந்த வெள்ளை கவரை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தாள். அதற்குள் இருந்த மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபைல். அவள் வாழ்க்கையின் கடந்த 5 ஆண்டு வறண்ட காலத்தில் பசுமையான ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருந்தது. அவள் படுங்கி போன்ற குளிர்ந்த தரையில் வெறும் கால்களுடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். பௌர்ணமி நிலவில் கூட இல்லாத ஒரு பிரகாசம் அவள் முகத்தில் இருந்தது. அவள் பலமுறை சோபாவில் அமர்ந்து தன் மாமியார் சுமதியை பார்த்து கொண்டிருந்தாள். சுமதி தன் கண்ணாடிக்கு மேலிருந்து அவளை பார்த்து சற்று கோபத்துடன் பேசினார். ஆனந்தி, போதும், நிறுத்து. நீ இப்படி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருக்கப் போகிறாயா? பிரகாஷ் வருவான். பிஸ்னஸ் மீட்டிங்கில் தாமதமாவது இயல்புதானே. நீ வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா? பார், உன் முகம் எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறது. ஆனந்தி சிரித்தாள். மாமியாரின் அருகில் சென்று அவர்களின் கையை பிடித்து மெதுவாக கூறினாள். அத்தை, இன்றைய இரவு தூங்குவதற்கான இரவு அல்ல. பிரகாஷ் மட்டும் வரட்டும். உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தருகிறேன். உங்கள் தூக்கமே பறந்துவிடும். சுமதி ஒரு பெருமூச்சு விட்டார். அவள் தலையை வருடியபடியே, நீ இந்த வீட்டிற்கு வந்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இதுவரை ஒரு குழந்தையின் கவலையற்ற சிரிப்பொலியை கூட கேட்க முடியவில்லையே. நம் வீட்டின் விளக்கு அணையப் போகிறது என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்றார். அவர் இதை பேசிக்கொண்டிருக்கும் போதே வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. ஆனந்தியின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவள் அவசர அவசரமாக தன் சேலை முந்தானையை சரி செய்து கொண்டு கதவை நோக்கி சென்றாள். வேலைக்காரன் ரமேஷ் கதவை திறக்க ஓடினான். அதற்குள் பிரகாஷ் உள்ளே வந்தான். அவன் முகத்தில் சோர்வு தெளிவாக இருந்தது. ஆனால் கண்களில் ஒரு விசித்திரமான இரக்கமற்ற தன்மையும் உறுதியும் தென்பட்டன. அவனுக்கு பின்னால் ஒரு இளம் பெண்ணும் வந்தாள். அவள் அடர் நிற உடைகளை அணிந்திருந்தாள். அவள் முகத்தில் பயமின்மையும் தன்னம்பிக்கையும் தெளிவாக தெரிந்தன. ஆனந்தி முன்னால் வந்தாள். பிரகாஷின் கையை பிடிப்பதற்காக கையை நீட்டி அன்பான குரலில், பிரகாஷ், வந்துவிட்டீர்களா? நான் எவ்வளவு நேரமாக காத்து கொண்டிருந்தேன் தெரியுமா? உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை நான் காட்ட வேண்டும் என்றாள். ஆனால் பிரகாஷ் சட்டென்று தன் கையை விடுவித்து கொண்டு அவளை ஒருவித அலட்சியத்துடன் பார்த்தான். அவனது இந்த அலட்சியத்தை கண்டு ஆனந்தியின் புன்னகைத்த முகம் நொடி பொழுதில் வாடிப்போனது. அவள் ஏதேனும் பேசுவதற்குள் சுமதி தன் இடத்திலிருந்து எழுந்திருந்து ஆச்சரியத்துடன் அந்த பெண்ணை பார்த்து, பிரகாஷ், யார் இந்த பெண்? இவ்வளவு நடு இரவில் உன்னுடன் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று கேட்டார். பிரகாஷ் ஆழமாக மூச்சு இழுத்துவிட்டு ஆனந்தியின் கண்களை பார்த்து உரத்த குரலில் சொன்னான், இவள் வின்சி, என் மனைவி, இந்த வீட்டின் புதிய தலைவி. இன்று மாலை நான் இவளை திருமணம் செய்து கொண்டேன். ஆனந்திக்கு தன் தலையில் இடியே விழுந்தது போல் இருந்தது. அவள் கையில் இருந்த அந்த வெள்ளை கவர் நழுவி தரையில் விழுந்தது. அதில் அவள் உலகமே அடங்கி இருந்தது. நடுங்கும் குரலில் அவள் கேட்டாள், பிரகாஷ், என்ன பேசுகிறீர்கள்? திருமணமா? ஆனால் நாம் சந்தோஷமாகத்தானே இருந்தோம். நம் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகத்தானே இருந்தது. பிரகாஷ் கசப்பாக சிரித்து கொண்டே, எது சரியாக இருந்தது ஆனந்தி? 5 வருடங்களாக எனக்கு ஒரு குழந்தையை கூட தர முடியாத ஒரு பெண்ணுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என் வம்சத்தை வளர்க்க வேண்டும். எனக்கு குழந்தை வேண்டும். அதை உன்னால் ஒருபோதும் தர முடியவில்லை. மக்களின் கேலி பேச்சுக்களாலும் உன் இந்த அமைதியினாலும் நான் வெறுத்து போய்விட்டேன். அதனால்தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். இனி வின்சி இந்த வீட்டில் இருப்பாள். உனக்கு கிடைத்த அதே உரிமை அவளுக்கும் கிடைக்கும். ஏன், உன்னை விட அதிகமாகவே கிடைக்கும். ஏனென்றால் உன்னால் தர முடியாத அந்த மகிழ்ச்சியை இவள் எனக்கு தருவாள். வின்சி முன்னால் வந்து ஆனந்தியின் அருகில் நின்று ஆணவமான குரலில், வணக்கம் ஆனந்தி, நாம் இருவரும் ஒன்றாக வாழலாம் என்று நம்புகிறேன். பிரகாஷ் என்னிடம் எல்லாவற்றையும் கூறிவிட்டார். நீ எவ்வளவு ஆதரவற்றவளாக இருக்கிறாய் என்றாள். ஆனந்தியின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவள் விம்மியபடியே
பிரகாஷின் சட்டை காலரை பிடித்து அவனிடம் கதறினாள். பிரகாஷ், நீங்கள் எப்படி இவ்வளவு கல்லஞ்சக்காரராக மாறினீர்கள்? ஒரு முறையாவது என்னிடம் கேட்டீர்களா? ஒரு முறையாவது என் வலியை உணர்ந்தீர்களா? உங்களுக்கு வாரிசுதானே வேண்டும்? இந்த ஃபைலை பாருங்கள். இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று பாருங்கள். ஆனால் பிரகாஷ் கோபத்துடன் அவள் கையை தட்டிவிட்டு கத்தினான். போதும், உன் நாடகத்தை நிறுத்து. இது மிகவும் அதிகமாகிவிட்டது. இப்போது காலம் கடந்துவிட்டது. எனக்கு இந்த காகிதத்தில் எந்த ஆர்வமும் இல்லை. இப்போது போய் வின்சிக்கு மேலே உள்ள ரூமை ரெடி செய். அவள் டயர்டாக இருக்கிறாள். பிரகாஷின் குரல் கடினமாகவும் இரக்கமற்றும் இருந்தது. சுமதியும் இதையெல்லாம் கண்டு ஸ்தம்பித்து போனார். ஆனால் மகனின் கோபத்திற்கு முன்னால் அவர் வாயும் அடைத்து போனது. ஆனந்தி தரையில் விழுந்து கிடந்த அந்த ரிப்போர்ட்டை பார்த்தாள். அது பிரகாஷின் கால்களுக்கு கீழே மிதிபட்டு கொண்டிருந்தது. அவள் பிரகாஷின் கல் போன்ற முகத்தை ஒருமுறை பார்த்தாள். அடுத்த கணமே கடந்த 5 ஆண்டுகளாக தான் வாழ்ந்த மனிதன் தன் அன்பிற்கு தகுதியானவனே இல்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள். பிரகாஷ் ஆனந்தியின் கையை தள்ளிவிட்ட போது அவள் உடல் அளவில் மட்டும் உடையவில்லை. அவளது 5 ஆண்டு கால கனவு, நம்பிக்கை, சுயமரியாதை அனைத்தும் நொறுங்கி போயின. பிரகாஷ் அவளிடம் அன்பாக பேசிய நாட்களும், என்ன நடந்தாலும் நமக்கு இடையே யாரும் வர முடியாது என்று உண்மையாய் வாக்குறுதி அளித்த நாட்களும் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. இன்று அந்த வார்த்தைகள் எல்லாம் தூசியைப் போல பறந்து கொண்டிருந்தன. ஆனந்தி தரையில் அமர்ந்து கலங்கிய கண்களுடன் பிரகாஷை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் வின்சியின் கையை பிடித்து கொண்டு படிகளில் ஏறி சென்று கொண்டிருந்தான். வின்சி திரும்பி பார்த்து ஆனந்தி மீது ஒரு நச்சு சிரிப்பை வீசி போலித்தனமான குரலில், பிரகாஷ், பாருங்கள், இவள் இன்னும் இங்கே அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். ஒருவேளை இன்றிரவு இந்த ஹாலிலேயே கழிக்கும் எண்ணம் போலும் என்றாள். பிரகாஷ் இன்னும் ஆத்திரமடைந்து கசப்பான குரலில், ஆனந்தி, உன்னிடம் வின்சியின் ரூமை ரெடி செய்ய சொன்னேன். உன் அழுது வடியும் முகத்தை என் முன்னிருந்து அப்புறப்படுத்து. என் மகிழ்ச்சியான தருணத்தில் இப்படி ஒரு மூதேவி முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கவில்லை என்றான். சுமதி முன்னால் வந்து ஆனந்தியின் தோளில் கை வைத்து கண்டிப்பான குரலில், பிரகாஷ், புத்தி தெளிந்து பேசு. இவள் உன் முதல் மனைவி. உன் இன்ப துன்பங்களில் துணையாக இருந்தவள். இப்படி எல்லார் முன்னாடியும் அவளை அவமானப்படுத்தாதே என்றார். ஆனால் பிரகாஷ் தன் தாயின் பேச்சை இடைமறித்து காரமான குரலில், அம்மா, போதும். உன்னுடைய இந்த பரிதாப உணர்ச்சிதான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கள் மடியில் குழந்தைகளை வைத்து விளையாடுகிறார்கள். நான் வெறுங்கையோடு எல்லார் முகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு குழந்தை வேண்டும். குழந்தை மட்டுமே வேண்டும். எனக்கு அதை தர முடியாத ஒரு பெண் என் முன்னால் உரிமை கொண்டாட தேவையில்லை என்றான். ஆனந்தி தைரியத்தை வரவழைத்து கொண்டு நடுங்கும் குரலில், பிரகாஷ், நான் உங்களுக்கு குழந்தை பெற்றெடுக்கும் ஒரு மிஷின் மட்டும்தானா? நம் அன்பும் இணைந்திருந்த நாட்களும் வீண்தானா? என் இதயம் என்ன பாடுபடுகிறது என்று உங்களுக்கு கொஞ்சமாவது உணர்வு இருக்கிறதா என்றாள். பிரகாஷ் திரும்பினான். அவன் கண்களில் இரக்கமின்மை இருந்தது. அவன் கத்தினான், என்ன அன்பு ஆனந்தி? பலன் தராத அன்பு எனக்கு ஒரு சுமை. எனக்கு என் வம்சத்தின் வாரிசு வேண்டும். அதை வின்சி எனக்கு தருவாள். உனக்கு இங்கே இருக்க விருப்பம் இருந்தால் ஒரு மூலையில் கிட. இல்லையென்றால் வீட்டின் வெளிக்கதவு திறந்துதான் இருக்கிறது. வின்சி பிரகாஷின் கைகளை கட்டிக்கொண்டு அன்பாக, விடுங்கள் பிரகாஷ், இவள் பேச்சை ஏன் பெரிதுபடுத்துகிறீர்கள்? தன் நிலைமை என்னவென்று அவளுக்கே புரியும். வாருங்கள், மேலே போகலாம் என்றாள். ஆனந்தி அவர்கள் மேலே செல்வதை பார்த்தபோது அந்த வீட்டின் சுவர்களும் கதவுகளும் தன் நிலையை கண்டு சிரிப்பது போல் அவளுக்கு தோன்றியது. அவள் சுவர்களின் பிடிப்பை கொண்டு எழுந்திருக்க முயன்றபோது அவள் கை அதே மடிந்த கிழிந்த அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் ஃபைலின் மீது பட்டது. அவள் அந்த ஃபைலை பார்த்தாள். அவளுக்குள் ஒரு உறுதியான முடிவு பிறந்தது. தன்னையும் தன் பிறக்கப் போகும் குழந்தையையும் வெறும் சுயநலத் தராசில் எடை போடும் ஒரு மனிதனுக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை அறிய எந்த உரிமையும் இல்லை என்று அவள் முடிவு செய்தாள்.
அவள் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு சுமதி அத்தையை பார்த்து அமைதியான ஆனால் உறுதியான குரலில், அத்தை, நான் என் துணிகளை கூட எடுத்து செல்ல தேவையில்லை. இந்த வீட்டிலிருந்து நான் எதையும் எடுத்து செல்லப் போவதில்லை. ஏனென்றால் இங்கே என் சுயமரியாதையே மிஞ்சவில்லை. சுயமரியாதையே இல்லாத போது இந்த பொருட்களால் எனக்கு என்ன பயன் என்றாள். சுமதி அழத் தொடங்கினார். அவளை தடுத்து, வேண்டாம் ஆனந்தி, இந்த நடு இரவில் நீ எங்கே போவாய்? உன் அம்மா வீடு பல வருடங்களாக பூட்டி கிடக்கிறது. அங்கே கரண்டும் இல்லை, தண்ணீரும் இல்லை. நீ தனியாக எப்படி வாழ்வாய்? இந்த வீடு உன்னுடையதும் தான். பிரகாஷ் கோபத்தில் இருக்கிறான். அவன் புரிந்து கொள்வான் என்றார். ஆனந்தி கசப்பான புன்னகையுடன், அத்தை, எந்த ஒரு புருஷன் வேறு ஒரு பெண்ணின் கையை பிடித்து கொண்டு தன் மனைவியை மலடி என்று பழித்துரைக்கிறானோ அவன் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டான். எந்த வீட்டில் என் இடம் வேறொருவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டதோ அங்கே என் மூச்சு திணறுகிறது. என் தாயின் அந்த பழைய வீட்டிலேயே நான் வாழ்கிறேன். அங்கே குறைந்தபட்சம் என் சுயமரியாதையாவது பாதுகாப்பாக இருக்கும் என்றாள். அவள் தன் சேலை முந்தானையை போர்த்தி கொண்டு திரும்பி பார்க்காமல் வெளியே அடியெடுத்து வைத்தாள். வயதான வேலைக்காரர் சுப்பையா அவர்கள் அவளை தடுக்க முயன்று நடுங்கும் குரலில், அம்மா, நான் பிரகாஷ் தம்பியை கூப்பிடுகிறேன். அவருக்கு இது தெரிந்தால் மிகவும் கோபப்படுவார் என்றார். ஆனந்தி அமைதியாக மூச்சு விட்டு, இனி அந்த ஐயாவுக்கு நான் செத்தால் என்ன, பிழைத்தால் என்ன, எதுவும் ஒரு பொருட்டல்ல. அவர் வாழ்க்கையில் இப்போது வின்சி வந்துவிட்டாள் என்று கூறிவிட்டு வீட்டின் கனமான இரும்பு கதவை கடந்து வெளியேறினாள். வெளியே குளிர்ந்த காற்று பலமாக வீசி அவளை வரவேற்றது. சாலையில் அமைதி நிலவியது. வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன. 5 வருடங்களுக்கு முன்பு இதே வாசற்படியில் தான் புது பெண்ணாக அடியெடுத்து வைத்ததும் இன்று அதே வாசற்படியில் இருந்து ஒரு குற்றவாளியைப் போல வெளியேற்றப்பட்டதும் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அவள் தன் வயிற்றின் மீது கை வைத்து பிறக்கப் போகும் குழந்தையிடம் மனதிற்குள் கூறினாள், என் குழந்தையே, பயப்படாதே. உன் தாய் உனக்காக ஒரு புதிய உலகத்தை படைப்பாள். அங்கே உன்னை யாரும் தாழ்வாக பார்க்க மாட்டார்கள். அவள் வீட்டிலிருந்து சில மைல் தொலைவில் ஒரு குறுகிய சந்தில் இருந்த தன் தாயின் பழைய வீட்டை நோக்கி நடையை கட்டினாள். அவள் கால்கள் வலித்தன. ஆனால் இதயத்தின் வலி அவ்வளவு ஆழமாக இருந்ததால் உடலின் வலி அவளுக்கு தெரியவில்லை. அவள் தார் சாலையை அடைந்ததும் ஒரு ஆட்டோ பிடித்து தாய் வீட்டிற்கு சென்றாள். அங்கே சென்று பார்த்தபோது வீட்டின் கதவில் துருப்பிடித்த பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அவள் தாய் இறந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. தந்தையின் நிழலோ சிறுவயதிலேயே மறைந்துவிட்டது. தாய் மறைந்த பிறகு சுமதி அத்தை அவளை இங்கே வரவிடாமல் தடுத்து விட்டார். வாழ்க்கையும் அவள் இங்கே திரும்பி வருவதற்கான வாய்ப்பை தரவில்லை. அவளுக்கான எல்லா சுகபோகங்களும் பிரகாஷின் வீட்டிலேயே கிடைத்திருந்தன. அன்பை பொழிந்த தன் கணவன் ஒரு நாள் தன்னை இப்படி அவமானப்படுத்துவான் என்று அவள் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. ஆனால் இன்று விதி அவளுக்கு ஆழமான காயத்தை கொடுத்திருந்தது. அவள் அருகில் கிடந்த ஒரு கனமான கல்லை எடுத்து துருப்பிடித்த பூட்டை உடைத்தாள். உள்ளே நுழைந்தபோது எங்கும் தூசியும் அமைதியும் நிறைந்திருந்தது. அவள் ஒரு பழைய நாற்காலியில் அமர்ந்து ஆழமாக மூச்சு இழுத்துவிட்டு தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள், இன்றிலிருந்து அவள் வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பமாகிறது. இனி அவள் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அவள் அறையின் ஜன்னலை திறந்தபோது வெளியே லேசான சாரல் மழை பெய்யத் தொடங்கியது. இயற்கையும் அவளது துக்கத்தில் பங்கெடுத்து கொண்டது போலிருந்தது. ஆனந்தி மனதிற்குள் சபதம் எடுத்தாள். இனி அவள் பிரகாஷின் பெயரை கூட உச்சரிக்க மாட்டாள். தன் குழந்தையை தானே வளர்த்து ஒரு பெண்ணை மதிக்கத் தெரிந்த நல்ல மனிதனாக அவனை உருவாக்குவாள். அவள் அறையின் மூலையில் கிடந்த தன் தாயின் புகைப்படத்தை எடுத்து தரையில் அமர்ந்து அழத் தொடங்கினாள். அவள் இதயம் உடைந்திருந்தது. ஆனால் தைரியம் இன்னும் உயிரோடுதான் இருந்தது. பிரகாஷிற்கு உண்மை தெரியவரும் நாளில் மிகவும் காலம் கடந்துவிடும் என்பதும் அதற்குள் தான் அவனுக்கு எட்டாத தூரத்திற்கு சென்று விடுவோம் என்பதும் அவளுக்கு தெரிந்திருந்தது.
அவள் இரவின் மீதி பகுதியை அங்கேயே கழித்தாள். காலை சூரியனின் முதல் கதிர்களோடு தன் புதிய பயணத்திற்கு தயாரானாள். இப்போது அவளுக்கு எந்த ஆதரவும் தேவையில்லை. ஏனென்றால் அவளுக்குள் ஒரு புதிய உயிர் வளர்ந்து கொண்டிருந்தது. அதுவே அவளது பலமாகவும் வாழ்வதற்கான மிகப்பெரிய காரணமாகவும் மாறப்போகிறது. மறுபுறம் இரவின் இருள் இன்னும் முழுமையாக விலகி இருக்கவில்லை. வீட்டின் ஹாலில் சுமதி அம்மாவின் விம்மல் சத்தம் கேட்டு பிரகாஷின் தூக்கம் கலைந்தது. அவன் வின்சியின் அருகில் இருந்து எழுந்து பதற்றத்துடன் கீழே வந்தபோது ஹாலில் அதே கனத்த சோகமான அமைதி நிலவியதை கண்டான். சுப்பையா அவர்கள் ஒரு மூலையில் நின்று அமைதியாக தன் கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தார். பிரகாஷ் கோபத்துடனும் எரிச்சலுடனும், அம்மா, நீ எப்போதும் இப்படி அழுது கொண்டே இருக்கப் போகிறாயா? அவள் தன் விருப்பப்படிதான் சென்றாள். நான் அவளை தள்ளி வெளியேற்றவில்லை என்றான். சுமதி கொதித்தெழுந்து நடுங்கும் குரலில் அவனை பார்த்து, பிரகாஷ், அவள் உன்னை உண்மையாக நேசித்தாள். உன் அலட்சியத்தையும் உன் பேச்சுக்களையும் தாங்கிக் கொண்டாள். ஆனால் அவளுக்கு குழந்தை பிறக்காது என்று நீ வீசிய கணைக்கு எந்த மருந்தும் இல்லை என்றார். பிரகாஷ் அவர் பேச்சை பொருட்படுத்தாமல் சோபாவை நோக்கி திரும்பினான். அங்கே ஆனந்தியின் ஷால் இன்னும் கிடந்தது. அவன் முன்னால் அடியெடுத்து வைத்தபோது அவனது காலணியின் கீழே ஒரு காகிதம் நசுங்கும் சத்தம் கேட்டது. பிரகாஷ் குனிந்து பார்த்தான். வளைந்து நெளிந்திருந்த அந்த காகிதத்தை எடுத்தான். ஆனந்தி ஏதேனும் செய்துவிட்டு சென்றிருப்பாளோ என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் அவனது பார்வை அந்த அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் ஃபைலின் மீது விழுந்ததும் அவன் நெற்றியில் வேர்வை வழிந்தது. அவனது கண்கள் அந்த ரிப்போர்ட்டின் தேதியையும் டாக்டரின் குறிப்பையும் பார்த்தன. அதில் ஆனந்தி 4 வார கர்ப்பமாக இருக்கிறாள் என்பது தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. பிரகாஷின் கைகள் நடுங்கத் தொடங்கின. தொண்டை வறண்டு போனது. யாரோ தன் நெஞ்சில் பழுக்க காய்ச்சிய இரும்பை குத்தியது போல் அவனுக்கு இருந்தது. அவன் அங்கிருந்த சோபாவில் சுருண்டு விழுந்தான். அவன் வாயிலிருந்து, அம்மா, இது என்ன? இதில் என்ன எழுதியிருக்கிறது பாருங்கள் என்ற வார்த்தைகள் வெளிவந்தன. சுமதி அம்மா சட்டென்று அவனிடமிருந்து அந்த காகிதத்தை பிடுங்கினார். அவர் அந்த ரிப்போர்ட்டை படித்ததும் அவர் வாயிலிருந்து ஒரு அலறல் சத்தம் வந்தது. அவர் கதறி அழத் தொடங்கினார். ஐயோ இறைவா, அவள் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தர காத்திருந்தாள். 5 ஆண்டு கால காத்திருப்பு முடிந்ததை கொண்டாட காத்திருந்தாள். நீயோ அவளிடம் சக்களத்தியின் செய்தியை சொன்னாயா? பிரகாஷ், நீ நாசமாய் போய்விட்டாய் என் மகனே. உன்னுடைய சொந்த வம்சத்தையே நீ மறுத்து விட்டாயே. பிரகாஷின் மண்டை மரத்து போனது. அன்றைய இரவில் ஆனந்தி தவிப்புடன் கூறிய அந்த வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. பிரகாஷ், இந்த ஃபைலில் என்ன எழுதியிருக்கிறது என்று பாருங்கள். அப்போதோ அவன் கோபத்தில் அவள் கையை தட்டிவிட்டிருந்தான். அதற்குள் வின்சி படிகளில் இறங்கி கீழே வந்து கொண்டிருந்தாள். இந்த காட்சியை கண்டு பயந்து போய், பிரகாஷ், என்ன ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கிறீர்கள்? சுமதி அத்தை ஏன் அழுகிறார்கள் என்றாள். பிரகாஷ் சிவந்த கண்களுடன் அவளை பார்த்து கோபத்தில் கத்தினான். வாயை மூடு வின்சி. உன்னால் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் இழந்துவிட்டேன். ஆனந்தி கர்ப்பமாக இருந்தாள். நான் அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டேன். வின்சியின் முகத்தில் இரத்த ஓட்டமே வற்றி போனது. அவள் தட்டு தடுமாறி, ஆனால் பிரகாஷ், அவளால் ஒருபோதும் தாயாக முடியாது என்று நீங்கள்தானே சொன்னீர்கள். ஒருவேளை அந்த ரிப்போர்ட் தவறாக இருக்குமோ என்றாள். பிரகாஷ் ஆத்திரத்தில் எழுந்தான். போதும், உன் வாயை மூடு. ரிப்போர்ட் தவறானது அல்ல. நான் தான் குருடனாக இருந்து விட்டேன். அவன் தவிப்புடன் எழுந்து காரின் சாவி எடுத்தான். பைத்தியம் பிடித்தவன் போல் வெளியே ஓடினான். வேலைக்காரர் சுப்பையா பின்னால் இருந்து கத்தினார். தம்பி, அம்மா தன் தாய் வீட்டிற்குத்தான் சென்றிருப்பார். பிரகாஷ் காரை எடுத்துக்கொண்டு ஆனந்தியின் தாய் வீட்டை நோக்கி அதிவேகமாக பறந்தான். எப்படியாவது பறந்து சென்று அங்கே போய் சேர வேண்டும். ஆனந்தியின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவன் இதயம் துடித்தது. வழி நெடுகிலும் அவன் தன்னைத்தானே சபித்து கொண்டான். ஏன் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாது? 5 ஆண்டுகள் காத்திருந்தவன் இன்னும் சில நாட்கள் காத்திருக்க கூடாதா?
அவன் ஆனந்தியின் பழைய வீட்டின் முன்னால் போய் நின்றபோது கதவு பூட்டப்பட்டிருந்தது. அவன் கதவை பலமாக தட்டி குரல் கொடுத்தான். ஆனந்தி, ஆனந்தி, கதவை திற. நீ உள்ளேதான் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். என்னை மன்னித்துவிடு. என்னால் பெரிய தவறு நடந்துவிட்டது. நான் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து விட்டேன். தயவு செய்து ஒரு முறை வெளியே வா. நீண்ட நேரத்திற்கு பிறகு உள்ளிருந்து ஆனந்தியின் குளிர்ந்த உறுதியான குரல் கேட்டது. பிரகாஷ், இப்போது இங்கே என்ன வாங்க வந்தீர்கள்? உங்களுக்கு வாரிசுதானே வேண்டும்? போங்கள், உங்கள் புதிய மனைவியிடம் போங்கள். அவள் உங்களுக்கு வாரிசை தருவாள். எனக்கும் என் குழந்தைக்கும் அருகில் இனி உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. பிரகாஷ் அழுது கொண்டே சொன்னான். ஆனந்தி, அப்படி சொல்லாதே. அந்த குழந்தை என்னுடையதும் கூட. நம் வம்சத்தின் வாரிசு. அவனை வீட்டிற்கு அழைத்து போகத்தான் நான் வந்திருக்கிறேன். உள்ளிருந்து ஆனந்தியின் கசப்பான சிரிப்பு கேட்டது. அவள் சொன்னாள், உங்களுக்கு வாரிசை பற்றி மட்டும்தான் கவலை பிரகாஷ். 5 வருடங்களாக உங்கள் அலட்சியத்தையும் மக்களின் ஏளன பேச்சுக்களையும் சகித்து கொண்ட அந்த பெண்ணை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. எந்த நாளில் வின்சியின் கையை பிடித்து கொண்டு என்னை வீட்டை விட்டு துரத்தினீர்களோ அன்றே உங்கள் வாரிசின் மீதான உரிமையையும் இழந்து விட்டீர்கள். இனி இந்த குழந்தை எனக்கு மட்டுமே சொந்தம். இதன் தகப்பன் செத்துவிட்டான். பிரகாஷ் கதவில் தலையை முட்டிக்கொண்டு, ஆனந்தி, நான் எல்லாவற்றையும் சரி செய்கிறேன். நான் வின்சியை விட்டு விலகி விடுகிறேன். நீ ஒருமுறை நான் சொல்வதை கேள் என்றான். உள்ளிருந்து ஆனந்தியின் குரல் மிகவும் தெளிவாகவும் அழுத்தமாகவும் வந்தது. பிரகாஷ், ஒரு பெண்ணை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வருவதும், பிறகு 2ஆம் அவளை துரத்திவிட்டு 1ஆம் அவளை சமாதானப்படுத்துவதும் உங்கள் வம்சத்தின் விளையாட்டாக இருக்கலாம். என் வாழ்க்கையின் விளையாட்டு அல்ல. என் தாய்மை வியாபாரமாக்கப்பட்ட அந்த வீட்டில் நான் இனி ஒருபோதும் காலடி வைக்க மாட்டேன். இப்போது நீங்கள் இங்கிருந்து போங்கள். இல்லையென்றால் தெருவில் உள்ள மக்களை கூட்டி விடுவேன். பிரகாஷ் அங்கேயே வாசல் படியில் அமர்ந்து விட்டான். ஒருவேளை முதன்முறையாக அவனது ஆணாதிக்கமும் பிடிவாதமும் ஒரு பெண்ணின் சுயமரியாதையோடு மோதின. அந்த போராட்டத்தில் சுயமரியாதையே வெற்றி பெற்றது. அவன் நீண்ட நேரம் அங்கே அமர்ந்திருந்தான். ஆனால் உள்ளிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. ஆனந்தி அமைதி என்ற ஒரு சுவரை எழுப்பியிருந்தாள். பிரகாஷின் மனவருத்த கண்ணீரால் கூட அந்த சுவரை கடக்க முடியவில்லை. அவன் வெறுங்கையோடு கனத்த அடிகளுடன் காரை நோக்கி திரும்பிய போது தான் எந்த ஒரு பணக்கார குடும்பத்தின் அதிபதியும் அல்ல, உலகத்திலேயே மிக துரதிர்ஷ்டசாலி மனிதன் என்று அவனுக்கு தோன்றியது. தானே தன் கைகளால் தன் முழு உலகத்தையும் அழித்து விட்டான். தன் வாழ்க்கையின் அனைத்து மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் இருந்த அந்த கதவை அவன் ஒரு முறை திரும்பி பார்த்தான். அவன் தெருவில் தனியாக நின்று கொண்டிருந்தான். இனி வாழ்நாள் முழுவதும் குற்ற உணர்ச்சி என்ற தீ அவனை சுட்டெரிக்கும். ஏனெனில் ஆனந்தி அவனை மன்னிக்க முடியாது என்று தெளிவாக மறுத்துவிட்டாள். இது அவனுக்கான தண்டனையின் தொடக்கம் மட்டுமே. வீட்டின் சூழ்நிலை இப்போது பழையபடி இருக்கவில்லை. முன்பு ஆனந்தியின் அன்பின் நறுமணம் நிறைந்திருந்த இடத்தில் இப்போது வின்சியின் தந்திரமும் பொய் பேச்சுகளும் துர்நாற்றமாக வீசின. பிரகாஷ் உடைந்த மனதோடு ஆனந்தியின் வாசலில் இருந்து வெறுங்கையோடு திரும்பிய போது வின்சி ஹாலில் சாவகாசமாக சோபாவில் அமர்ந்து நெயில் பாலிஷ் பூசிக்கொண்டிருந்தாள். அவள் பிரகாஷின் பதற்றமான நிலையை கண்டதும் நச்சு சிரிப்புடன் சொன்னாள், என்ன பிரகாஷ், திருப்தி கிடைத்ததா? எல்லார் முன்னாடியும் உங்களை அவமானப்படுத்த தவறாத அந்த உத்தமி மனைவியின் யோக்கியதையை பார்த்தீர்களா? பிரகாஷ் கோபத்துடன் அவளை பார்த்து கத்தினான். வின்சி, உன் நாவை அடக்கு. அவள் கர்ப்பமாக இருக்கிறாள். அவள் என் குழந்தையின் தாயாக போகிறாள். அவளை அந்த பழைய வீட்டில் அந்த நிலையில் என்னால் விட்டுவிட முடியாது. வின்சி அமைதியாக எழுந்து பிரகாஷின் அருகில் வந்து அவன் தோளில் கை வைத்து சொன்னாள், பிரகாஷ், நீங்கள் எப்படி இவ்வளவு வெள்ளந்தியாக இருக்க முடியும்? 5 வருடங்களாக அந்த பெண் மலடியாக இருந்தாள். நான் இந்த வீட்டிற்கு வந்தவுடன் திடீரென்று அவள் கர்ப்பமாக ஆகிவிட்டாளா?
இதுவெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? அவள் வேண்டுமென்றேதான் அந்த ரிப்போர்ட்டை ஹாலில் போட்டாள். அதாவது, நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு அவளை திரும்ப அழைத்து கொண்டு வருவீர்கள். அவள் இங்கே ராணியாக வந்து என் மீது அதிகாரம் செலுத்துவாள். இதெல்லாம் ஒரு நாடகம் பிரகாஷ். அவள் உங்களை பிளாக்மெயில் செய்கிறாள். சமையல் அறையில் இருந்து வெளியே வந்த சுமதி அம்மா இதை கேட்டதும் கொதித்தெழுந்தார். கண்டிப்பான குரலில், வின்சி, ஆனந்தி நல்ல மனம் படைத்த பெண். அவள் ஒருபோதும் பொய்யை நாடியதில்லை. உன் இடத்தை அடைவதற்காக ஒரு நிரபராதி மீது இவ்வளவு பெரிய பழியை போடாதே என்றார். வின்சி கூர்மையான பார்வையுடன் சுமதி அம்மாவை பார்த்து உரத்த குரலில் சொன்னாள், அத்தை, நீங்கள் எப்போதும் உங்கள் செல்ல மருமகளின் புகழையே பாடிக்கொண்டிருங்கள். பிரகாஷுக்கு குழந்தை மீது எவ்வளவு ஏக்கம் இருக்கிறது என்று அவளுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் ஏதோ ஒரு டாக்டரிடம் பொய் ரிப்போர்ட் வாங்கி இருக்கிறாள். இல்லையென்றால் 5 வருடங்களாக கர்ப்பமாகாதவள் திடீரென்று எப்படி கர்ப்பமானாள்? ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருந்த பிரகாஷ் வின்சியின் பேச்சில் மயங்கத் தொடங்கினான். பயந்த குரலில் சொன்னான், வின்சி, உண்மையிலேயே அப்படி இருக்க முடியுமா? ஆனந்தி என்னிடம் இப்படி ஒரு விளையாட்டை விளையாடுவாளா? வின்சி வாய்ப்பை பயன்படுத்தி அவன் கையை பிடித்து கொண்டு மிகவும் இனிமையான குரலில் சொன்னாள், இக்காலத்தில் எதுவும் நடக்கலாம் பிரகாஷ். எதுவும் சாத்தியமற்றது அல்ல. அவள் உண்மையிலேயே நேர்மையானவளாக இருந்தால் நேரில் வந்து பேசியிருப்பாளே. இப்படி மறைந்திருந்து தமாஷா காட்டியிருக்க மாட்டாள். நீங்கள் உங்கள் பிடிவாதத்தையும் சுயமரியாதையையும் விட்டுவிட்டு அவளுக்கு பின்னால் அலைய வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். அப்பொழுதுதான் அவள் மீண்டும் இந்த வீட்டிற்கு எஜமானியாக வந்து என்னை வெளியேற்ற முடியும். பிரகாஷின் மனதில் சந்தேக விதை விழுந்ததும் வின்சி வீட்டின் நிர்வாகத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரத் தொடங்கினாள். அவள் எல்லா வேலைக்காரர்களையும் கூப்பிட்டு, இனி இந்த வீட்டின் அனைத்து சாவிகளும் அவளிடம்தான் இருக்கும் என்றும், சுமதி அத்தை இனி ஓய்வு மட்டுமே எடுக்க வேண்டும் என்றும் தெளிவாக கூறினாள். சுப்பையா அவர்கள் இதை எதிர்க்க முயன்றபோது வின்சி அவரை அலட்சியப்படுத்தி, நீங்கள் ஒரு சாதாரண வேலைக்காரர், உங்கள் எல்லையில் இருங்கள். இல்லையென்றால் பிரகாஷிடம் சொல்லி உங்களை வேலையை விட்டு தூக்கி விடுவேன் என்றாள். பிரகாஷ் தன் ரூமில் தனியாக அமர்ந்திருப்பான். சில நேரங்களில் ஆனந்தியுடன் கழித்த தருணங்கள் நினைவுக்கு வரும். சில நேரங்களில் வின்சியின் நச்சு வார்த்தைகள் அவன் காதுகளில் ஒலிக்கும். ஆனந்தியின் கண்கள் எவ்வளவு தூய்மையாகவும் உண்மையாகவும் இருந்தன என்பது அவனுக்கு நினைவிருந்தது. உண்மையிலேயே அவளால் பொய் சொல்ல முடியுமா? பிறகு அவன் மனதில், வின்சி சொல்வது முற்றிலும் தவறல்லவே. 5 வருடங்களாக ஒன்றும் நடக்காத போது இப்போது திடீரென்று எப்படி சாத்தியம் என்று தோன்றும். வின்சி ரூமுக்குள் வந்தாள். பிரகாஷின் அருகில் அமர்ந்து அன்பு காட்டுவது போல், இந்த விஷயங்களை விட்டு தள்ளுங்கள் பிரகாஷ். நீங்கள் வீணாக கவலைப்படுகிறீர்கள். நான் நாளை நகரத்தின் சிறந்த டாக்டரிடம் செல்கிறேன். நாம் ட்ரீட்மெண்ட் பெறலாம். விரைவில் உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை பார்ப்பீர்கள். நமக்கு எந்த பொய் ஆதரவும் தேவையில்லை என்றாள். பிரகாஷ் பெருமூச்சு விட்டு, வின்சி, எது உண்மை எது பொய் என்று எனக்கு புரியவில்லை. என் இதயம் ஆனந்தி தவறானவள் அல்ல என்று சொல்கிறது. ஆனால் என் மூளையால் உன் பேச்சை மறுக்க முடியவில்லையே என்றான். வின்சி அவனது நெற்றியை வருடி, காலம் எல்லாவற்றையும் நிரூபிக்கும். இப்போது உங்கள் மரியாதையை மதித்து நடக்காமல் தன் பிடிவாதத்தால் வீட்டை விட்டு சென்ற அந்த பெண்ணை மறந்து விடுங்கள் என்றாள். வீட்டில் தினமும் இந்த அரசியலே தொடர்ந்தது. வின்சி சுமதி அத்தையை அவர் ரூமுக்குள்ளேயே முடக்கி வைத்தாள். பிரகாஷை எப்போதும் ஆனந்திக்கு எதிராக தூண்டிவிட்டு கொண்டே இருந்தாள். ஆனந்தி ஏதோ ஒரு லாயரிடம் பேசிவிட்டாள். அவள் உங்கள் சொத்தில் உரிமை கோருவாள் என்பாள். சில நேரங்களில் அவள் சமூகத்தில் உங்கள் பெயரை கெடுத்து கொண்டிருக்கிறாள் என்பாள். பிரகாஷ் மெல்ல மெல்ல வின்சியின் பேச்சிலும் வலையிலும் சிக்கிக் கொண்டான். இருப்பினும் அவன் இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஆனந்தியின் அந்த தவிப்பான குரலும் அந்த மடிந்த ரிப்போர்ட்டும் ஒரு உறுத்தலாக இருந்து கொண்டே இருந்தன. சந்தேகத்திற்கும் அன்பிற்கும் இடையிலான இந்த போராட்டத்தில்
அவன் முற்றிலும் சிக்கியிருந்தான். இதற்கிடையில் வின்சி ஆனந்தி மீண்டும் திரும்புவதற்கான எந்த வழியும் இல்லாதவாறு அந்த வீட்டின் சுவர்களை தன் சதிகளால் இன்னும் உயரமாக்கினாள். சுமதி அம்மா அழுது கொண்டே இருந்தார். ஆனால் வீட்டின் அதிகாரம் இப்போது வின்சியிடம் மட்டுமே செல்லுபடியானது. பிரகாஷ் ஒரு மரப்பாவையைப் போல அவள் சொல்வதற்கெல்லாம் ஆடத் தொடங்கினான். அவன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதாக நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் உண்மையில் அவன் தன் சொந்த அழிவின் ஆழமான பள்ளத்தில் விழுந்து கொண்டிருந்தான். அங்கிருந்து மீண்டு வருவது இனி சாத்தியமில்லை என்றே தோன்றியது. ஆனந்தியின் எந்த அடையாளமும் அங்கே எஞ்சியிருக்கக்கூடாது என்பதற்காகவும், முழு சூழ்நிலையையும் தன் கைப்பிடிக்குள் கொண்டு வருவதற்காகவும் வின்சி வீட்டின் பழைய வேலைக்காரர்களை ஒவ்வொன்றாக வெளியேற்றத் தொடங்கினாள். பிரகாஷ் தன் சொந்த குழந்தையையும் தன் உண்மையான மகிழ்ச்சியையும் அழித்து கொண்டிருக்கிறான் என்பதை உணராத அளவுக்கு இந்த சதி ஆழமாக இருந்தது. ஆனந்திக்கு அந்த சிறிய பழைய வீடு ஒரு கோட்டை போல இருந்தது. ஏனென்றால் அங்கேயே அவள் தன் சுயமரியாதையின் அடித்தளத்தை அமைத்திருந்தாள். காலையில் உடைந்த ஜன்னல் வழியே சூரியனின் முதல் கதிர்கள் உள்ளே வந்ததும் அவள் வீங்கிய கண்களுடன் எழுவாள். அவள் அக்கம் பக்கத்து பெண்களில் துணிகளை தைக்கும் வேலையை தொடங்கினாள். ஒரு நாள் அந்த தெருவை சேர்ந்த லலிதா என்ற பெண் அவளிடம் வந்து அன்புடன், "மகளே, நீ இவ்வளவு மென்மையானவள். ரத்னகிரி குடும்பத்தின் மருமகளாக இருந்தும் ஏன் இந்த தையல் வேலையை செய்கிறாய்? பிரகாஷ் உனக்கு செலவுக்கு எதுவும் தரவில்லையா?" என்று கேட்டாள். தையல் மிஷினின் சக்கரத்தை நிறுத்திவிட்டு ஆனந்தி லலிதாவை பார்த்தாள். அமைதியான ஆனால் உறுதியான குரலில், "அக்கா, தன் மனைவியின் சுயமரியாதையை வியாபாரமாக்கிய ஒரு புருஷனின் எச்சில் துண்டுகளில் வாழ்வதை விட நான் உழைத்து வாழ்வதே மேல். என் உழைப்பின் வருமானம் என் குழந்தைக்கு தூய்மையானதும் உண்மையானதுமாகும். எனக்கு அந்த குடும்பத்தின் எந்த பிச்சையும் தேவையில்லை" என்றாள். மறுபுறம் பிரகாஷின் நிலையும் மோசமாக இருந்தது. வின்சியின் சதித்திட்டங்கள் அவனை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தன. ஆனால் அவனது மனசாட்சி அவனை மீண்டும் மீண்டும் உறுத்தியது. பெரும்பாலும் மாலை வேளைகளில் அவன் தன் விலையுயர்ந்த காரை தூரத்திலேயே நிறுத்திவிட்டு ஆனந்தியை மறைந்திருந்து பார்ப்பதற்காக அந்த சிறிய சந்து வரை நடந்து செல்வான். ஒரு மாலை வேளையில் ஆனந்தி கனமான வாளிகளில் குழாயில் இருந்து தண்ணீர் பிடித்து கொண்டு வருவதை பார்த்தான். அவள் மூச்சு வாங்கியது. பிரகாஷால் சகித்து கொள்ள முடியவில்லை. அவன் ஓடி வந்து சந்துக்குள் நுழைந்து ஆனந்தியின் கையில் இருந்த வாளியை பிடுங்க முயன்று, "ஆனந்தி, இது என்ன செய்கிறாய்? இந்த நிலையில் ஏன் இவ்வளவு பாரத்தை சுமக்கிறாய்? என்னுடன் வா, நான் எல்லாவற்றையும் சரி செய்கிறேன். ஏன் உன் உயிருக்கு எதிரியாக மாறுகிறாய்?" என்றான். ஆனந்தி சட்டென்று வாளியை பின்னுக்கு இழுத்தாள். அவள் கண்களில் வெறுப்பும் அவமானத்தின் தீயும் தெளிவாக தெரிந்தது. அவள் உரத்த குரலில், "பிரகாஷ், தள்ளி நில்லுங்கள். உங்கள் இந்த வேடங்கள் என் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எந்த நாளில் வின்சியின் கையை பிடித்து கொண்டு என்னை வீட்டை விட்டு துரத்தினீர்களோ அன்றே நீங்கள் எனக்கு அந்நியமாகி விட்டீர்கள் பிரகாஷ்." பிரகாஷ் தவிப்புடன், "ஆனந்தி, எனக்கு பெரிய தவறு நடந்துவிட்டது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். சந்தேகத்தால் என் அறிவு மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த குழந்தை என்னுடையது தானே. அதற்காகவாவது நீ திரும்பி வா" என்றான். ஆனந்தி கசப்பான குரலில் பதிலளித்தாள், "இந்த குழந்தை எனக்கு மட்டுமே சொந்தம் பிரகாஷ். நீங்கள்தான் இதை பொய் ரிப்போர்ட் என்று சொல்லி உங்கள் பிடிவாதத்திற்கும் அகந்தைக்கும் தீனி போட்டு கொண்டீர்களே. இப்போது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு உரிமை கொண்டாடுகிறீர்கள்? நினைவில் வைத்து கொள்ளுங்கள், இதன் அதிர்ஷ்டத்தில் உங்கள் பெயர் இல்லை. இது என் உழைப்பின் வருமானத்தில் வளரும்." தன் தகப்பன் ஒரு இரண்டாம் பெண்ணின் பேச்சை கேட்டுக்கொண்டு கர்ப்பிணியான தன் மனைவியை வீட்டை விட்டு துரத்தும் அளவுக்கு பலவீனமானவன் என்பது இந்த குழந்தைக்கு ஒருபோதும் தெரிய வராது. பிரகாஷ் அந்த சந்தின் நடுவிலேயே திகைத்து நின்றான். ஆனந்தி அவனது முகத்திற்கு நேராக கதவை மூடினாள். ஆனந்தியின் இதயத்தில் தன் சுயமரியாதை என்ற ஒரு உயர்ந்த சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதையும், அதை தன் செல்வத்தாலோ
தகுதியாலோ தவிர்க்க முடியாது என்பதையும் அவன் முதன்முறையாக உணர்ந்தான். அவன் தெருவில் உள்ள ஒரு கடையில் சிகரெட் வாங்க நின்றபோது கடைக்காரன் அவனை அடையாளம் கண்டுகொண்டு ஏளனமாக சொன்னான், பிரகாஷ் சார், உங்கள் மனைவி மிகவும் தைரியமானவர். நேற்று அவருக்கு கடுமையான காய்ச்சல். இருந்தாலும் அவர் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்கவில்லை. இரவு முழுதும் முழித்திருந்து மக்களுடைய துணிகளை தைத்து கொடுத்து கொண்டிருந்தார். பிரகாஷின் இதயம் உள்ளுக்குள் நொறுங்கியது. அவன் கனத்த அடிகளுடன் வீட்டிற்கு திரும்பிய போது வின்சி நெற்றியை சுருக்கி கொண்டு, எங்கே போயிருந்தீர்கள்? மீண்டும் அந்த பெண்ணிடமா என்று கேட்டாள். பிரகாஷ் கோபத்துடன் அவளை அதட்டி, போதும் நிறுத்து வின்சி. அந்த பெண் சுட்டெரிக்கும் வெயிலிலும் தன் சுய மரியாதையை காப்பாற்றிக் கொண்டு வாழ்கிறாள். நீ இங்கே உட்கார்ந்து நஞ்சை கக்கிக் கொண்டிருக்கிறாய். இனி உன் ஒரு வார்த்தையை கூட நான் கேட்க விரும்பவில்லை என்றான். வின்சி சிரித்து கொண்டே, அடடா பிரகாஷ், அவளெல்லாம் நாடகம் ஆடுகிறாள், உங்களை தவிக்க விடுவதற்காக. அவளிடம் பணம் தீர்ந்ததும் தானாக ஓடி வருவாள் என்றாள். ஆனால் ஆனந்தி அப்படிப்பட்ட பெண் அல்ல என்பது பிரகாஷுக்கு தெரியும். அவள் போராட்டத்தை அவன் தன் சொந்த கண்களால் பார்த்திருந்தான். கிழிந்த துணியிலும் அவள் ஒரு ராணியைப் போல தெரிவதையும், பட்டு துணி அணிந்திருந்தும் வின்சி அவனுக்கு அருவருப்பாக தெரிவதையும் அவன் கண்டான். ஆனந்தி சிறுவர்களுக்கு டியூஷன் எடுக்கவும் தொடங்கியிருந்தாள். அவள் இரவு முழுவதும் விழித்திருந்து காலை விடிந்ததும் வேலையில் மூழ்கிவிடுவாள். அவளது தைரியத்தை பார்த்து அந்த தெருவில் உள்ள மக்கள் அவளை ஒரு உதாரணமாக பேசத் தொடங்கினர். பிரகாஷ் ஏதேனும் ஒரு வழியில் அவளுக்கு பணம் அனுப்ப பலமுறை முயன்றான். ஆனால் ஆனந்தி ஒவ்வொரு முறையும் அந்த பணத்தை திருப்பி அனுப்பிவிட்டாள். அவள் தெளிவாக கூறிவிட்டாள், பிரகாஷிடம் சொல்லுங்கள், தன் தாராள குணத்தை தன் புதிய மனைவியிடம் காட்டட்டும். என் சுய மரியாதை இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. அப்போதுதான் பிரகாஷுக்கு புரியத் தொடங்கியது. தான் ஒரு மனைவியை மட்டுமல்ல, தன் அமைதியையும் தன் அகந்தையையும் ஒரு தந்தைக்குரிய உரிமையையும் சேர்த்து இழந்துவிட்டோம் என்று. அவன் தினமும் அந்த சந்திற்கு சென்று வருவான். ஆனால் ஆனந்தி ஒரு முறை கூட ஜன்னல் வழியே எட்டி பார்க்கவில்லை. அவளது சுயமரியாதை பிரகாஷின் மன வருத்தத்தை விட பல மடங்கு பெரியதாக இருந்தது. அதுவே இப்போது அவளது வாழ்க்கையின் தீர்மானமாகவும் மாறியிருந்தது. பிரகாஷ் வீட்டின் பெரிய பெரிய அறைகளில் பதற்றத்துடன் அலைந்து திரிய, ஆனந்தி அந்த சிறிய புழுக்கமான வீட்டில் தன் பிறக்கப் போகும் எதிர்காலத்திற்காக ஒரு வலுவான கேடயமாக நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு எந்த ஆதரவோ எந்த உறவின் தயவோ தேவையாக இருக்கவில்லை. அவள் தன் விதியை தானே எழுதப் போகிறாள். அவளது பேச்சின் தொனி இப்போது எவ்வளவு கடினமாகிவிட்டதென்றால் பிரகாஷுக்கு அவள் முன்னால் சென்று நிமிர்ந்து பார்க்கும் தைரியம் கூட வரவில்லை. தான் ஆனந்தியை வீட்டை விட்டு துரத்தவில்லை. மாறாக ஆனந்திதான் தன் வாழ்க்கையிலிருந்தே தன்னை துரத்திவிட்டாள் என்றும், உயிருடன் இருக்கும்போதே தன்னை கொன்றுவிட்டாள் என்றும் அவனுக்கு தோன்றத் தொடங்கியது. இந்த போராட்டம் இப்போது வாழ்வதற்காக மட்டுமல்ல. ஒரு பெண் அன்பில் மெழுகை போல உருகுவாள். ஆனால் சுயமரியாதைக்கு இழுக்கு வந்தால் பாறையைப் போல கடினமாகி விடுவாள் என்பதை பிரகாஷுக்கு நிரூபிப்பதற்காகவும் தான். நீண்ட மூச்சு திணறும் அந்த பயணத்திற்கு பிறகு அந்த இரவு ஆனந்திக்கு மிகவும் கடினமாக இருந்தது. பிரசவ வலியின் தீவிரத்தால் அவள் தவித்தபோது அந்த தெருவை சேர்ந்த லலிதா அவளை அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள். அங்கே வெள்ளை சுவர்களுக்கும் மருந்து நெடிக்கும் நடுவே ஆனந்தி வாழ்விற்கும் சாவிற்கும் போராடி கொண்டிருந்தாள். இன்னொரு புறம் மாளிகையில் பிரகாஷ் அமர்ந்திருந்தபோது சுப்பையா அவர்கள் வந்து, ஆனந்தி அம்மா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை கூறினார். இதை கேட்டதும் பிரகாஷின் காலடி மண் நழுவியது. அவன் வின்சியின் குரலை பொருட்படுத்தாமல் வெறும் கால்களுடன் காரை நோக்கி ஓடினான். மருத்துவமனையின் நடைபாதையை அடைந்ததும் தூரத்தில் இருந்தே ஆனந்தியின் அலறல் சத்தம் அவன் காதில் விழுந்தது. அவன் நெஞ்சம் வெடித்துவிடும் போல் இருந்தது. அவன் அங்கேயே சுவரை பிடித்து கொண்டு தரையில் அமர்ந்து விட்டான். அவனது கண்ணீர் நிற்பதாக இல்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு
ஒரு நர்ஸ் வெளியே வந்து சிரித்து கொண்டே, வாழ்த்துக்கள், ஆனந்தி அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்றார். பிரகாஷின் முகத்தில் ஒரு கணத்தில் அதுவரை தன் வாழ்க்கையில் அனுபவித்திராத ஒரு மகிழ்ச்சி அலை பொங்கியது. அவன் தடுமாறும் அடிகளுடன் நர்ஸின் அருகில் சென்று நடுங்கும் குரலில், நான் தான் அதன் தகப்பன், நான் அதனை பார்க்கலாமா என்று கேட்டான். நர்ஸ் அவனை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்து, ஆனந்தி அம்மா, தன் குடும்பத்தை சேர்ந்த எந்த ஆணும் உள்ளே வரக்கூடாது என்று தெளிவாக மறுத்துவிட்டார். ஆனால் உங்கள் நிலையை கண்டு நான் குழந்தையை நர்சரியின் கண்ணாடி அருகில் கொண்டு வருகிறேன் என்றார். பிரகாஷ் கண்ணாடியின் மறுபக்கத்தில் இருந்த அந்த சிறிய உயிரை பார்த்தான். அவனது மூக்கு, கண்கள், உதடுகள் என அனைத்தும் அச்சு அசலாக தன்னைப் போலவே இருந்தன. கண்ணாடியை உடைத்து கொண்டு தன் மகனை நெஞ்சோடு அணைத்து, பார், உன் அப்பா வந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என அவனது இதயம் துடித்தது. ஆனால் இந்த வம்சத்தின் வாரிசு என்று சொல்லப்பட்ட அந்த சிறு குழந்தை இந்த ஏழை அரசு மருத்துவமனையின் நீலத் துணியில் சுற்றப்பட்டு கிடந்தது. பிரகாஷ் அங்கே அமர்ந்தபடியே புலம்பத் தொடங்கினான். ஆனந்தி, என்னை மன்னித்துவிடு. பார், நம் மகன் வந்துவிட்டான். இப்போதாவது ஒப்புக்கொள். ஆனந்திக்கு மயக்கம் தெளிந்து பிரகாஷ் வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறான் என்று நர்ஸ் கூறியதும் அவள் களைப்பான ஆனால் கடுமையான குரலில், நர்ஸ், நீங்கள் வெளியே சென்று அந்த மனிதனிடம் சொல்லுங்கள். அவரது வாரிசு வீட்டில் வின்சிக்குத்தான் பிறப்பான். இவன் என் மகன். இவன் பெயர் ரத்னகிரி குடும்பத்தை சேர்ந்தது அல்ல, வெறும் விஜயன் மட்டுமே என்றாள். பிரகாஷ் இதை கேட்டதும் பைத்தியம் பிடித்தவன் போல் ரூமுக்கு ஓடினான். ஆனால் அங்கிருந்த மருத்துவமனை பாதுகாவலர்களும் ஊழியர்களும் அவனை தடுத்தனர். அவன் கத்தினான், ஆனந்தி, நீ என்ன செய்கிறாய்? இவன் என் இரத்தம். இவன் நரம்புகளில் என் குடும்பத்தின் இரத்தம் ஓடுகிறது. இவனுக்கு என் பெயரை கொடுப்பதை நீ எப்படி தடுக்க முடியும்? பலவீனமாக இருந்த போதிலும் ஆனந்தி தன் முழு பலத்தையும் திரட்டி, பிரகாஷ், எண்ணங்களும் மனித நேயமும் உயிரோடு இருக்கும்போதுதான் இரத்த பந்தம் உருவாகிறது. என் உடலின் ஒரு அங்கமாக இந்த குழந்தை உருவான போதே நீங்கள் இந்த இரத்தத்தை பொய் என்றும் அசிங்கம் என்றும் தூற்றினீர்கள். இப்போது இவன் என் விஜயன் மட்டுமே. இவனுக்கு என் பெயரையே அடையாளமாக கொடுப்பேன். உங்கள் வீட்டின் உயர்ந்த சுவர்களால் அந்த அவமானத்தை சுமக்க முடியாது. எந்த அவமானத்தை இந்த மகனின் தாய் சுமந்தாளோ என்றாள். பிரகாஷ் தவிப்புடன் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த சுமதி அம்மாவை கூப்பிட்டான். அவர் எழுந்து தன் மகனை பார்த்து கனத்த குரலில், பிரகாஷ், இப்போது காலம் கடந்து விட்டது. நீ எதை விதைத்தாயோ அந்த விளைச்சலையே இப்போது அறுவடை செய்கிறாய். இந்த பெண் தனியாக அனுபவித்த துயரத்திற்கு உன்னால் கணக்கு சொல்ல முடியாது என்றார். அதற்குள் வின்சியும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தாள். அங்கே நடக்கும் கூச்சலை கண்டு ஏளனமாக, பிரகாஷ், இங்கிருந்து வாருங்கள். இந்த ரூமில் இருப்பவள் ஏற்கனவே உங்களுக்கு தன் தேவையில்லை என்று முடிவு செய்துவிட்டாள். உங்கள் மரியாதையை ஏன் இன்னும் தாழ்த்திக் கொள்கிறீர்கள் என்றாள். பிரகாஷ் கோபத்துடன் வின்சியை தள்ளிவிட்டு, வாயை மூடு வின்சி, உன் பேச்சை கேட்டுத்தான் நான் நாசமாய் போனேன். என் மகன் என் கண் முன்னாடி இருக்கிறான். ஆனால் என்னால் அவனை தொடக்கூட முடியவில்லை என்றான். ஆனந்தி நர்ஸுக்கு சைகை செய்து பிரகாஷை வெளியேற்ற சொன்னாள். பாதுகாவலர்கள் அவனை பலவந்தமாக வெளியேற்றிய போது அவனது அலறல் சத்தம் மருத்துவமனை சுவர்களில் மோதி எதிரொலித்தது. அவன் மீண்டும் மீண்டும், ஆனந்தி, அவன் என் மகன், அவனுக்கு என் பேரை கொடு என்று கத்தினான். ஆனால் ஆனந்தி தன் மகனை நெஞ்சோடு அணைத்து கொண்டு மெதுவாக ஆனால் தெளிவாக சொன்னாள், என் மகனே, நீ ஒரு நல்ல மனிதனாவாய். ஏனென்றால் பெரிய பெயர்களை கொண்ட வீடுகளில் இதயங்கள் பெரும்பாலும் கல்லாகவே இருக்கின்றன. அன்றைய இரவில் பிரகாஷ் தன் காரில் மருத்துவமனைக்கு வெளியே அமர்ந்து விம்மி அழுது கொண்டிருந்தான். பல வருடங்களாக தான் ஏங்கிய அந்த மகிழ்ச்சியை விதி தனக்கு கொடுத்தது. ஆனால் அதை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே என்பதை அவன் உணர்ந்தான். அவன் தகப்பனாக இருந்தும் தனிமரமானான்.
இந்த வம்சத்தின் வாரிசு இப்போது ஒரு சிறிய வீட்டில் ஆனந்தி மடியில் வளரப்போகிறான். அங்கே பிரகாஷின் பெயரை உச்சரிப்பதே பாவம். ஆனந்தியின் சுயமரியாதை தன் அகந்தையை எவ்வளவு சிறியதாக்கிவிட்டது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் பெருஞ்செல்வத்தின் அதிபதியாக இருக்கலாம், ஆனால் வெறுங்கையோடு நின்றான். ஆனந்தி வறுமையிலும் உலகிலேயே மிக பணக்கார பெண்ணாக இருந்தாள். ஏனெனில் அவளிடம் உண்மையும் சுயமரியாதையும் இருந்தது. வரப்போகும் ஒவ்வொரு நாளும் பிரகாஷுக்கு தண்டனையாகவே மாறப்போகிறது. ஏனெனில் தன் மகன் அதே நகரத்தின் காற்றை சுவாசிக்கிறான். ஆனால் அவனை தன்னுடையவன் என்று அழைக்க முடியாது என்பதை அவன் அறிவான். மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் ஆனந்தி தன் மகனை துணியில் சுற்றி கொண்டு பிரகாஷின் பார்வையில் படாமல் டாக்ஸியில் ஏறி சென்று விட்டாள். பிரகாஷ் பின்னாடியே ஓடினான். ஆனால் டாக்ஸி அதற்குள் வெகு தூரம் சென்று விட்டது. ஆனந்தி அவனது வாழ்க்கையில் இருந்து நிரந்தரமாக சென்றுவிட்டது போலிருந்தது. இப்போது வீட்டில் சோகம் மட்டுமே எஞ்சியிருந்தது. அவனது இதயத்தில் ஒருபோதும் ஆறாத வடுவாக அது மாறியிருந்தது. வாரிசு வந்துவிட்டான். ஆனால் தகப்பனாகும் உரிமை முடிந்துவிட்டது. காலம் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த தீ பிரகாஷின் அகந்தையை மெல்ல மெல்ல சுட்டெரித்து சாம்பலாக்கி கொண்டிருந்தது. ஆனால் தான் மிகவும் கீழே விழுந்துவிட்டோம் என்பதை அவன் அறிந்திருந்தான். காலப்போக்கில் வீட்டின் சுவர்களில் சோகத்தின் அடர்ந்த படிவம் படிந்திருந்தது. 3 ஆண்டுகள் கடந்த பின்னரும் வின்சியின் மடி காலியாகவே இருந்தது. வீட்டில் இப்போது குழந்தைகளின் சிரிப்பொலி கேட்கவில்லை. மாறாக வின்சியின் அலறல்களும் பாத்திரங்கள் உடைபடும் சத்தமும் தான் எதிரொலித்தன. ஒரு நாள் மதியம் பிரகாஷ் ஹாலில் அமர்ந்து செய்தித்தாள் படிக்க வீணாக முயன்று கொண்டிருந்தான். அப்போது வின்சி கையில் மெடிக்கல் ரிப்போர்ட்டுடன் படிகளில் இறங்கி வந்தாள். அவள் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. அவள் அந்த ரிப்போர்ட்டை டேபிள் மீது தூக்கி எறிந்து கத்தினாள். இதற்கெல்லாம் நீங்கள்தான் காரணம் பிரகாஷ். நீங்கள்தான் என்னை அதிர்ஷ்டமில்லாதவளாக மாற்றினீர்கள். என் மீது அழுத்தத்தை கொடுத்தீர்கள். இப்போது பாருங்கள், டாக்டர் என்னால் ஒருபோதும் தாயாக முடியாது என்று சொல்கிறார். பிரகாஷ் ஆச்சரியத்துடன் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நடுங்கும் கரங்களால் படிக்கத் தொடங்கினான். அவனது 2ஆம் கட்ட நம்பிக்கையையும் தொண்டை நெரித்து கொன்ற அந்த வரிகளில் அவனது கண்கள் நிலைத்தன. அவன் களைப்பான குரலில், வின்சி, நான் உன்னிடம் பிடிவாதம் பிடிக்கவில்லையே. நான் என் ஆசையை மட்டுமே வெளிப்படுத்தினேன். உன் பேச்சை கேட்டுத்தான் ஆனந்தியை வீட்டை விட்டு போக சொன்னேன் என்றான். ஓ, இப்போது உங்களுக்கு அந்த ஆனந்தி நினைவுக்கு வருகிறாளா? எந்த பெண்ணின் மகன் தெருவில் வளர்கிறானோ அவளா? நீங்களோ இங்கே தவித்து கொண்டிருக்கிறீர்கள். பிரகாஷ் கோபத்தில் மேஜையை ஓங்கி அடித்து உரக்க கத்தினான். ஆம், எனக்கு அவள் நினைவுக்கு வருகிறாள். ஏனென்றால் அவள் உண்மையானவளாக இருந்தாள். நீதான் கர்ப்பமாக இருப்பதாக பொய் சொல்லி சதி செய்தாய். நான் அவளை நிராகரிக்க வேண்டும் என்பதற்காக. இன்று உன் நாவில் பூட்டு விழுந்து விட்டதா? வின்சி தவிப்புடன், நான் என்ன செய்தேனோ அது இந்த வீட்டின் ராணி ஆவதற்காகவே செய்தேன். என் விதியே என்னை ஏமாற்றும் என்று எனக்கு எப்படி தெரியும் என்றாள். பிரகாஷ் நாற்காலியிலிருந்து எழுந்து வின்சியின் அருகில் வந்து அவள் கண்களை பார்த்து சொன்னான். நீ ராணியாகிவிட்டாய் வின்சி, ஆனால் தாயாக முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ ஒரு கர்ப்பிணி பெண்ணின் வாழ்க்கையை அளித்தாய். தூரத்திலிருந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சுமதி அம்மா முன்னால் வந்து வின்சியிடம், மகளே, இப்போதும் காலம் கடந்துவிடவில்லை. திருந்திக்கொள். நீ என் மகனின் வாழ்க்கையை அழித்து விட்டாய். அந்த நிரபராதி பிஞ்சை தன் தந்தையின் நிழலில் இருந்தே பிரித்து விட்டாய் என்றார். வின்சி சுமதி அம்மாவை தள்ளிவிட்டு, வாயை மூடு கிழவி, உனக்கு எப்போதும் என்னை ஏளனம் செய்யத்தான் தெரியும் என்றாள். பிரகாஷ் கோபத்துடன் வின்சியின் கையை தட்டிவிட்டு நடுங்கும் குரலில், என் தாயிடம் மரியாதை குறைவாக நடக்காதே. இல்லையென்றால் நீ என் மனைவி என்பதையே நான் மறந்து விடுவேன் என்றான். வின்சி சிரித்து கொண்டே, மனைவி என்று என்னை மதிக்கிறீர்களா என்ன? உங்கள் இதயம்தான் ஆனந்தி தன் மகனை வளர்க்கும் அந்த சந்திலேயே கிடக்கிறதே என்றாள். பிரகாஷ் ஆத்திரத்தில்
வின்சியின் முகத்தில் ஓங்கி அறைந்து, எச்சரிக்கை, என் மகனை பற்றி ஒரு கெட்ட வார்த்தை பேசினாய் என்றால் உன்னை கொன்று விடுவேன். அவன் என் குடும்பத்தின் இரத்தம், என் வாரிசு என்று கத்தினான். வின்சி தரையில் விழுந்து விம்மி அழத் தொடங்கினாள். அப்படியானால் போய் அவனை அழைத்து வாருங்கள். அவன் எப்போது வரப்போகிறான்? அவன்தான் உங்களை நிராகரித்து விட்டானே. பிரகாஷ் அங்கேயே தரையில் அமர்ந்து விட்டான். அவனது சகிப்புத்தன்மையின் அணை உடைந்தது. அவன் அழத் தொடங்கி சொன்னான், நான் என்ன காரியம் செய்துவிட்டேன்? வைரத்தை தூக்கி எறிந்துவிட்டு மண்ணை சேர்த்து கொண்டேனே. வெறும் ஒரு வாரிசின் ஆசையினால். இன்று அவனுடைய தாய் இங்கே வரமாட்டாள். பிரகாஷ் குளிர்ந்த கடுமையான பார்வையுடன் வின்சியை பார்த்துவிட்டு சொன்னான், உன்னால் இன்று வரை ஆனந்தியை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. தன் குழந்தையை உன்னை போன்றவர்களின் நிழலில் கொடுப்பதற்கு அவள் ஒன்றும் அவ்வளவு பலவீனமானவள் அல்ல. நானும் இன்னும் அவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கிவிடவில்லை. ஒரு தாயிடமிருந்து அவளுடைய மகனை பிடுங்குவதற்கு. நான் செய்த தவறுக்கான தண்டனையை நான் மட்டுமே அனுபவிப்பேன். வீட்டின் மாளிகையில் இப்போது அமைதி என்ற ஒன்றே இல்லாமல் போயிருந்தது. குழந்தை இல்லாத குறை வின்சியை மனநோயாளியைப் போல மாற்றியிருந்தது. அவள் எப்போதும் ஆனந்தியை திட்டிக் கொண்டும் பிரகாஷை சந்தேகப்பட்டு கொண்டும் இருந்தாள். இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு தன் வாழ்க்கையை முழுமையாக்கிக் கொள்ளலாம் என்று பிரகாஷ் நினைத்திருந்தான். ஆனால் தன் கண்முன்னே இருந்த சந்தோஷத்தை தானே சுய கரங்களால் அழிவாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்பது அவனுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. அவன் இரவு முழுவதும் தன் அறையிலேயே அலைந்து திரிவான். ஒரு காலத்தில் மெடிக்கல் ரிப்போர்ட் காட்டுவதற்காக ஆவலோடு ஓடிவரும் ஆனந்தியின் சிரித்த முகமே அவனுக்கு நினைவுக்கு வரும். குற்ற உணர்ச்சி என்ற தீ பிரகாஷின் முகத்தில் இருந்த அத்தனை பொலிவையும் அகந்தையையும் சுட்டெரித்திருந்தது. ஒரு சிறிய பொய் அகந்தையால் தன் மிக மதிப்புமிக்க செல்வத்தை இழந்த ஒரு தோற்றுப்போன சூதாடிக்காரனைப் போல அவன் இப்போது காட்சியளித்தான். வின்சியின் புயல் இன்னும் ஓய்ந்திருக்கவில்லை. ஆனால் பிரகாஷ் அமைதியாகிவிட்டான். ஏனெனில் இப்போது அமைதியாக இருப்பதே தன் தலையெழுத்து என்பதை அவன் புரிந்து கொண்டான். இந்த மகனில்லாத குறை வின்சிக்கான தண்டனை அல்ல, மாறாக பிரகாஷின் சொந்த கர்மவினையின் கணக்கு. அவனது இதயத்தில் இப்போது ஒரே ஒரு ஏக்கம் மட்டுமே எஞ்சி இருந்தது. ஒரு முறையாவது விஜயனின் வாயால் அப்பா என்று கேட்க வேண்டும் என்று. ஆனால் ஆனந்தி அவனது பெயரை தன் வாழ்க்கையில் இருந்தே அழித்துவிட்டாள் என்பது அவனுக்கு தெரியும். இதுவே அவனது வாழ்க்கையின் மிகப்பெரிய தனிமையாக இருந்தது. நகரத்தின் மிகப்பெரிய ஹோட்டல் அரங்கம் வெளிச்சத்தாலும் சத்தத்தாலும் நிறைந்திருந்தது. அங்கே ஒரு பிரபல சமூக சேவை அமைப்பின் ஆண்டு விழா நடந்து கொண்டிருந்தது. சமூகத்தின் வற்புறுத்தலால் பிரகாஷின் குடும்பம் அங்கே வந்திருந்ததே தவிர அவனது மனம் எங்கோ சிறைப்பட்டிருந்தது. அவன் ஒரு மூலையில் ஜூஸ் கிளாஸை பிடித்து கொண்டு மனிதர்களிடமிருந்து விலகி நின்று கொண்டிருந்தான். அப்போது அரங்கத்தின் பெரிய நுழைவாயில் வழியாக ஒரு அறிமுகமான பெண் உள்ளே வந்தாள். அவள் நீல நிறத்தில் எளிமையான ஆனால் மிகவும் சுத்தமான சேலை அணிந்திருந்தாள். அவளுடன் சுமார் 6 வயது மதிக்கத்தக்க ஒரு அழகான சிறுவன் வந்தான். அவனது கண்கள் அச்சு அசலாக பிரகாஷைப் போலவே இருந்தன. பிரகாஷின் இதயம் வேக வேகமாக துடிக்கத் தொடங்கியது. வந்திருப்பது ஆனந்தி என்பதை அவன் அடையாளம் கண்டுகொண்ட போது, ஒரு காலத்தில் தன் காலடியில் கிடந்த அதே ஆனந்தி இன்று ஒரு வெற்றியாளராக சமூக சேவை விழாவின் முதன்மை விருந்தினராக அங்கே வந்திருந்தாள். ஆனந்தியின் முகத்தில் இப்போது சோர்வின் தடம் எதுவும் இல்லை. மாறாக துயரத்தின் தீயில் வெந்து பலமடைந்த ஒரு கம்பீரமான சிரிப்பு இருந்தது. பிரகாஷின் கால்கள் தானாகவே அவளை நோக்கி நடந்தன. மக்கள் ஆனந்தியை சூழ்ந்து கொண்டு அவளது தைரியத்தையும் போராட்டத்தையும் வெற்றியையும் புகழ்ந்து கொண்டிருந்தனர். உண்மையில் ஆனந்தி கடுமையாக உழைத்து அரசு பள்ளி ஆசிரியராக தேர்வாகி இருந்தாள். ஆனால் தன் அறிவை பள்ளி சிறுவர்களோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் தன் சொந்த வருமானத்திலிருந்து ஒரு அமைப்பை உருவாக்கி ஆயிரக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கி வந்தாள். அதற்காகவே இன்று அவளை கௌரவிக்க அங்கே அழைத்திருந்தனர்.
பிரகாஷ் அவளுக்கு மிக அருகில் சென்றபோது ஆனந்தியின் பார்வை அவன் மீது விழுந்தது. ஒரு கணம் கூட அவளது பார்வை கீழே இறங்கவில்லை. அவளது கண்களில் புகாரோ துக்கமோ இல்லை. மாறாக அறிமுகமான ஒரு நபரை காண்பது போன்ற ஒரு சாதாரண பார்வையே இருந்தது. பிரகாஷ் தடுமாற்றத்துடன், ஆனந்தி, நீயா இங்கே என்றான். ஆனந்தி மிகுந்த நிதானத்துடன், ஆமாம், நான் என் சொந்த உழைப்பால் இங்கே நிற்கிறேன். யாரோ ஒருவரின் பெயரை எதிர்பார்க்காமல் என்றாள். பிரகாஷ் விஜயனை நோக்கி கையை நீட்டியதும் அந்த சிறுவன் பயந்து தன் தாயின் சேலை தலைப்பை பிடித்து கொண்டு ஒளிந்து கொண்டான். பிரகாஷின் கண்களில் கண்ணீர் வழிய, ஆனந்தி, என்னை மன்னித்துவிடு. என் வாழ்க்கையை நானே பாழாக்கி கொண்டேன். வின்சி எனக்கு எதையுமே மிச்சம் வைக்கவில்லை. என் குடும்பமே அழிந்துவிட்டது. எனக்கு ஒரே ஒரு முறை என் மகனை அணைத்து கொள்ள அனுமதி கொடு. உன் காலில் விழுந்து பிச்சை கேட்கிறேன் என்றான். ஆனந்தி விஜயனின் தலையை கோதிவிட்டு பிரகாஷின் கண்களை பார்த்து தெளிவாக சொன்னாள். இல்லை பிரகாஷ், உங்களுக்குத்தானே வாரிசு வேண்டும். இதோ பாருங்கள், என் மகன் உங்கள் வாரிசாக உங்கள் முன்னால் நிற்கிறான். இப்போது உங்களுக்கு இன்னும் என்ன வேண்டும்? இன்னும் உங்கள் ஆசை தீரவில்லையா? அன்றைக்கு உங்களுக்கு இரத்தம் மட்டுமே பெரிதாக தெரிந்தது அல்லவா? இதோ பாருங்கள், இது உங்கள் குடும்பத்தின் இரத்தம்தான். ஆனால் இதில் உங்கள் வளர்ப்பின் ஒரு துளி கூட இல்லை. பிரகாஷ் கதறினான். ஆனந்தி, நான் அனைத்தையும் உன் பெயரிலும் விஜயன் பெயரிலும் எழுதி வைத்து விடுகிறேன். நீ தயவு செய்து திரும்பி வந்துவிடு. ஆனந்தி கசப்பான புன்னகையுடன், பிரகாஷ், நீங்கள் பேசும் அந்த மாளிகையின் அஸ்திவாரமே என் அவமானத்தின் மீதுதான் கட்டப்பட்டது. எனக்கு உங்களின் அந்த உலகம் வேண்டாம். அமைதியாக மூச்சுவிடும் என் சிறிய உலகமே எனக்கு போதும் என்றாள். பிரகாஷ் ஒரு நடைப்பிணத்தைப் போல நிற்க ஆனந்தி அவனை தாண்டி சென்றாள். சற்று தொலைவில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வின்சி பிரகாஷை பின்தொடர்ந்து அங்கே வந்திருந்தாள். அவளது வெறுப்பின் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. பிரகாஷ் முழுமையாக ஆனந்திக்கு சொந்தமாகிவிட்டான் என்பதை அவள் கண்டாள். அவளுக்குள் ஒரு கொடூரமான எண்ணம் வந்தது. இந்த சிறுவனே இல்லை என்றால் பிரகாஷ் ஒருபோதும் ஆனந்தியிடம் போக மாட்டான். விழா முடிந்ததும் ஆனந்தி பார்க்கிங்கை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். விஜயன் அவளுக்கு சற்று முன்னால் ஓடிக்கொண்டிருந்தான். வின்சி சமயத்தை பார்த்து தான் அமர்த்திய கூலி படையினருக்கு சைகை செய்தாள். ஒரு அதிவேக கார் விஜயனை நோக்கி பாய்ந்தது. ஆனந்தி, விஜயன் மகனே என்று அலறினாள். ஆனால் கார் அந்த சிறுவன் மீது மோதுவதற்குள் வின்சியின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டிருந்த பிரகாஷ் பாய்ந்து சென்று விஜயனை தள்ளிவிட்டு தான் காரின் முன்னால் விழுந்தான். ஒரு பலத்த சத்தம். பிரகாஷ் தூக்கி வீசப்பட்டு பல அடிகள் தள்ளி விழுந்தான். சாலையில் இரத்தம் உறைந்தது. விஜயன் பாதுகாப்பாக இருந்தான். ஆனால் பிரகாஷ் சுயநினைவை இழந்தான். ஆனந்தி பதறியடித்து ஓடி வந்து அவனது தலையை தன் மடியில் வைத்து கொண்டாள். பிரகாஷ் அரைகுறையாக கண்களை திறந்து ஆனந்தியை பார்த்து தளர்ந்த குரலில், ஆனந்தி, பார், நான் என் மகனை காப்பாற்றிவிட்டேன். இப்போது நான் அவனை என் மகன் என்று கூப்பிடலாமா என்றான். ஆனந்தியின் கண்ணீர் அவனது காயங்களின் மீது விழுந்தது. அவள் அழுது கொண்டே, பிரகாஷ், கண்ணை திறங்கள், உங்களுக்கு ஒன்றுமாகாது, ஆம்புலன்ஸ் வந்து கொண்டிருக்கிறது என்றாள். பிரகாஷ் இரத்தம் படிந்த கையை நீட்டி விஜயனின் கையை பிடிக்க முயன்று மெதுவாக, மகனே, உன் அப்பாவை மன்னித்து விடு. நான் உன் அம்மாவிற்கு பெரிய துரோகம் செய்துவிட்டேன் என்றான். தூரத்தில் இருந்து இதை பார்த்த வின்சி காவலர்கள் வருவதைக் கண்டு தப்பியோட முயன்றாள். ஆனால் மக்கள் அவளை பிடித்து கொண்டனர். ஆனந்தி வின்சியை அருவருப்போடு பார்த்து, வின்சி, நீ ஒரு மனிதனை மட்டுமல்ல, ஒரு பிஞ்சு குழந்தையை கொல்ல முயன்றிருக்கிறாய் என்றாள். மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவின் வெளியே ஆனந்தி தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். பிரகாஷ் இன்று தன் உயிரை பணயம் வைத்து தான் உண்மையாகவே மனம் திரும்பிவிட்டதை நிரூபித்திருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு மருத்துவர் வெளியே வந்து, பிரகாஷின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. ஆனால் அவரது வாழும் ஆசையே அவரை காப்பாற்றக்கூடும் என்றார். அதற்குள் விஜயன் மீண்டும், அம்மா, என்னை காப்பாற்றிய அந்த அங்கிள் யார்?
என்று கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனந்தி அழுது கொண்டே தன் மகனை கட்டியணைத்து, அவர் உன் அப்பாதான் மகனே, மிகவும் வீரன் என்றாள். பிரகாஷுக்கு சுயநினைவு வந்தபோது தன் அருகில் ஆனந்தியும் விஜயனும் அமர்ந்திருப்பதை பார்த்தான். தளர்ந்த குரலில், ஆனந்தி, உன்னால் என்னை மன்னிக்க முடியாதா என்று கேட்டான். ஆனந்தி அமைதியாக அவனது கையை பிடித்து, பிரகாஷ், உயிரை பணயம் வைத்து என் நம்பிக்கையை நீங்கள் வாங்கிவிட்டீர்கள். ஆனால் மீண்டும் வீட்டிற்கு வருவதை பற்றிய முடிவு எடுக்க நேரமாகும் என்றாள். பிரகாஷ் மெல்லிய புன்னகையுடன், எனக்கு இனி எதுவும் வேண்டாம். எனக்கு நீங்கள் இருவரும் மட்டுமே வேண்டும். அது உங்களின் சிறிய வீடாக இருந்தாலும் சரி, நான் உங்கள் காலடியில் என் வாழ்நாளை கழித்து விடுவேன் என்றான். வின்சிக்கு அவள் செய்த சதிக்கு தண்டனை கிடைத்தது. சிறை கம்பிகளுக்கு பின்னால் தன் வெறுப்பின் தீயில் அவள் வெந்து கொண்டிருந்தாள். பிரகாஷின் குற்ற உணர்ச்சி அவனை ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி தள்ளியது. விஜயன் முதன்முறையாக அவனை அப்பா என்று அழைத்தபோது தன் உலகமே முழுமையடைந்து விட்டதாக பிரகாஷ் உணர்ந்தான். பந்தங்களில் அகந்தை இருக்கக்கூடாது என்பதையும் ஆனந்தி அந்த பாடத்தை மிகப்பெரிய விலை கொடுத்து தனக்கு கற்பித்துள்ளாள் என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். இப்போது அவர்களுக்கு இடையே எந்த பெரிய மாளிகையோ மூன்றாவது நபரோ இல்லை. ஒரு தந்தை, ஒரு தாய் மற்றும் அவர்களின் மகன் மட்டுமே இருந்தனர். அன்று பிரகாஷ் உண்மையிலேயே தன் வாழ்க்கையை மீண்டும் வென்றெடுத்தான். மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி பிரகாஷ் வீட்டிற்கு வந்தபோது அவனது கண்கள் திறந்தன. வின்சி சோபாவில் அமர்ந்து வழக்கறிஞரிடம் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். அவளது குரலில் இன்னும் அதே திமிர் இருந்தது. பிரகாஷ் கோபத்துடன் அவளிடமிருந்து போனை பிடுங்கி சுவரில் அடித்தான். வின்சி அதிர்ச்சியடைந்து, பிரகாஷ், என்ன நாகரிகமற்ற தனம் இது? நான் எவ்வளவு பயந்திருந்தேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு ஜாமீன் வாங்கி இருக்கிறேன் என்று கத்தினாள். பிரகாஷ் கசப்பான சிரிப்புடன், வின்சி, இது பயமில்லை. உன் கூலிப்படையினர் பேசுகிறார்கள். என் மகன் மீது காரை ஏற்ற முயன்ற அந்த ரவுடிகளை காவலர்கள் பிடித்து விட்டார்கள். நீதான் பணம் கொடுத்தாய் என்றும் ஒப்புக்கொண்டார்கள் என்றான். வின்சியின் முகம் வெளுத்து போனது. நடுங்கும் குரலில், நான் ஆனந்தியை பயமுறுத்த மட்டுமே நினைத்தேன் என்றாள். பிரகாஷ் கத்தினான். போதும், நிறுத்து வின்சி. 6 வருடங்களாக அன்பின் பெயரால் பொய் சொன்னாய். ஆனந்தி மலடி என்று என் காதை நிறைத்து என் வாழ்க்கையை பாழாக்கினாய். இனி ஒரு நிமிடம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. உன்னை நான் விவாகரத்து செய்கிறேன். வின்சி கத்தி கூச்சலிட்டாள். ஆனால் பிரகாஷ் அவளது கையை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை மூடினான். வீட்டில் அடர்ந்த அமைதி நிலவியது. சுமதி அம்மா தன் அறையில் இருந்தார். பிரகாஷ் அந்த மாளிகையின் வரவேற்பறையில் தனியாக நின்றான். ஒரு காலத்தில் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்த அந்த மாளிகை இன்று சுடுகாடு போல் இருப்பதை அவன் உணர்ந்தான். அவன் ஆனந்தியின் பழைய புகைப்படத்தை எடுத்து நெஞ்சோடு அணைத்து அழுது தீர்த்தான். மறுநாள் அவன் ஆனந்தியின் சிறிய வீட்டிற்கு சென்று கதவை தட்டாமல் உள்ளே நுழைந்து அவளது காலடியில் விழுந்தான். ஆனந்தி பயந்து பின்வாங்கி, பிரகாஷ், என்ன செய்கிறீர்கள்? எழுந்திருங்கள், மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றாள். பிரகாஷ் விம்மி அழுது கொண்டே, ஆனந்தி, மக்கள் என்ன சொன்னால் எனக்கென்ன? நான் உன் வாழ்க்கையை பாழாக்கிவிட்டேன். என்னை மன்னித்து விடு. நான் வின்சியை என் வாழ்க்கையில் இருந்தே துரத்தி விட்டேன். இனி அந்த வீடு உன்னுடையது. விஜயனின் எதிர்காலம் அங்கே பாதுகாப்பாக இருக்கும் என்றான். ஆனந்தி குளிர்ந்த பார்வையுடன் அவனை பார்த்து விஜயனை அருகில் இழுத்துக்கொண்டு சொன்னாள், பிரகாஷ், ஒருமுறை மன்னிப்பு கேட்டுவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கிறீர்களா? எல்லார் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்தினீர்கள். என் சுயமரியாதை உடைந்து போனது. உடைந்த பாத்திரம் என்றுமே ஒட்டாது. பிரகாஷ் தவிப்புடன், ஆனந்தி, நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று தெரியும். ஆனால் விஜயனுக்கு அவன் தந்தை தேவை. அவன் தினமும் என்னை சந்திக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறான் என்றான். ஆனந்தி ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னாள், சரி, நீங்கள் விஜயனின் உயிரை காப்பாற்றினீர்கள். அவனிடம் உண்மையான அன்பை காட்டுகிறீர்கள். அதனால் அவனை சந்திக்கவும் அவனுடன் நேரம் செலவழிக்கவும் அவனை வெளியே அழைத்து செல்லவும் உங்களுக்கு முழு அனுமதி தருகிறேன். அவன் உங்கள் குடும்பத்தின் வாரிசாகவே அறியப்படுவான்.
தந்தையின் இடத்தில் உங்கள் பெயரும் இருக்கும். அந்த உரிமையை நான் உங்களுக்கு தருகிறேன். ஏனெனில் நீங்கள் அவனது உயிரை காப்பாற்றினீர்கள். அதை என்னால் புறக்கணிக்க முடியாது. விஜயன் உங்களுடன் பழகியதும் மாதத்தில் சில நாட்கள் உங்களுடனும் பாட்டியுடனும் அந்த வீட்டில் தங்குவதற்கு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். அவன் வளர்ந்து சுய அறிவு வந்ததும் தன் வாழ்க்கையின் முடிவை அவனே எடுக்கட்டும். எங்கே இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவனே தீர்மானிப்பான். நான் என் மகனை உங்களிடமிருந்து பிடுங்க மாட்டேன். நீங்களும் அவனை என்னிடமிருந்து பிரிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். நாம் இருவரும் இணைந்து அவனை காப்போம். ஆனால் நான் அந்த மாளிகைக்கு ஒருபோதும் வரமாட்டேன். ஏனெனில் எல்லா பழியையும் உங்களால் வின்சி மீது போட்டுவிட முடியாது. வின்சி அவளாக உங்கள் வீட்டிற்கு வரவில்லை. அவளை அழைத்து வந்தது நீங்கள்தான். வாரிசு என்ற ஆசையில் பித்தனாகி வாழ்க்கை துணையை நீங்களே தூக்கி எறிந்தீர்கள். என்னிடமிருந்து வாரிசு கிடைத்தது, வின்சியிடம் கிடைக்கவில்லை. அதனால்தான் உங்களுக்கு என் அருமை புரிகிறது. ஒருவேளை சூழ்நிலை தலைகீழாக இருந்து என்னால் குழந்தை தர முடியாமல் வின்சி வாரிசை கொடுத்திருந்தால் நீங்கள் என்னை மதித்திருக்கவே மாட்டீர்கள். அதனால் வின்சி மீது பழி போடுவதை நிறுத்துங்கள். நீங்கள் அவளது கையை பிடித்து அழைத்து வந்ததால்தான் அவள் இந்த வீட்டிற்குள் வந்தாள். உங்கள் அறை வரை வந்தாள். இந்த உண்மையை என்னால் என்றுமே மறக்க முடியாது. அதனால் என்னால் அந்த வீட்டிற்கு திரும்ப முடியாது. வாழ்க்கை உங்கள் விருப்பப்படி மட்டும் ஓடாது. உங்களுக்கு தோன்றிய போது என்னை வீட்டை விட்டு துரத்தினீர்கள். தோன்றிய போது இன்னொரு பெண்ணை கொண்டு வந்தீர்கள். ஆசை தீர்ந்ததும் அவளையும் துரத்திவிட்டு என்னை மீண்டும் அழைக்கிறீர்கள். பெண் ஒன்றும் உங்கள் இஷ்டத்திற்கு ஆடும் பொம்மை அல்ல. உங்களுக்கு என் அருமை தெரிந்திருந்தால் இன்னொரு பெண்ணை வீட்டிற்குள் கொண்டு வந்திருக்கவே மாட்டீர்கள். ஏனெனில் கணவன் மனைவி பந்தம் அதுவாகவே முழுமையானது. குழந்தை பிறப்பதும் பிறக்காததும் வேறு விஷயம். உங்களுக்கு இந்த குடும்பத்தின் வாரிசு வேண்டும். அது கிடைத்துவிட்டது. இனி என்னிடம் வேறு எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஆனந்தியின் பேச்சை கேட்டு பிரகாஷ் வெட்கத்தால் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். ஏனெனில் அவள் கூறியது அத்தனையும் உண்மை. வின்சியை அழைத்து வந்தது அவன்தான். ஆனந்தி அவனுக்கு பதிலாக வேறு ஒரு ஆணை அழைத்து வந்திருந்தால் அவனால் மன்னித்திருக்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. பிரகாஷ் ஆனந்தியை உண்மையாய் நேசிக்கவில்லை. அதனால்தான் அவளை துரத்திவிட்டு இன்னொரு பெண்ணை அரியணையில் அமர்த்தினான். உண்மையாக நேசிப்பவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். ஆனந்தி கடுமையான குரலில், உங்களுக்கு விஜயனின் தந்தையாக இருக்கும் உரிமை நிச்சயமாக உண்டு. ஆனால் என் மீது கணவன் என்ற அதிகாரத்தை காட்ட முடியாது. ஏனெனில் அந்த உரிமையை நீங்கள் எப்போதோ இழந்து விட்டீர்கள் என்றாள். ஆனந்தி உணர்ச்சி வசப்பட்டு திரும்ப வரும் பலவீனமான பெண் அல்ல என்பதை பிரகாஷ் புரிந்து கொண்டான். குறைந்தபட்சம் விஜயனின் பந்தமாவது தனக்கு கிடைக்கட்டும் என்று எண்ணி, எனக்கு எல்லாமே சம்மதம் ஆனந்தி, நீ என்ன சொல்கிறாயோ அப்படியே செய்கிறேன் என்றான். அவன் விஜயனை தன் மடியில் அமர்த்தி கொண்டு, வாரிசு ஆசையில் உன்னை இழந்தேன். ஆனால் குழந்தையை விட மனைவியின் சுயமரியாதை முக்கியம் என்பதை இன்று புரிந்து கொண்டேன் என்றான். வீட்டின் சூழல் மாறியது. பிரகாஷ் விஜயனை வீட்டிற்கு அழைத்து வந்தான். விஜயன் முதலில் வர தயங்கினாலும் அவனது அம்மா அவனுக்கு புரிய வைத்து அனுப்பினாள். சுமதி அம்மா அவனை அன்போடு வரவேற்றார். விஜயனுக்கு தந்தையின் அன்பு கிடைத்தது. அவன் சில நாட்கள் மாளிகையிலும் சில நாட்கள் தன் தாயின் சிறிய வீட்டிலும் தங்கி வந்தான். பிரகாஷ் விஜயனை ஆனந்தியிடமிருந்து பிரிக்க ஒருபோதும் முயலவில்லை. மாறாக தன் தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு தாயின் இடத்தை மகனின் இதயத்தில் மேலும் பலப்படுத்தினான். ஆனந்தி தன் சுயமரியாதையான வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தாள். விஜயன் தன் தாயின் கௌரவத்தை மதித்து நடந்து கொண்டான். காலம் உருண்டோடியது. விஜயன் பெண்களை மதிக்கும் நற்பண்புகள் கொண்ட ஒரு சிறந்த மனிதனாக வளர்ந்தான். ஆனந்தி, பிரகாஷ் இருவரின் கதவுகளும் அவனுக்காக எப்போதும் திறந்திருந்தன. ஆனந்தி தன் சுயமரியாதையை வென்றெடுத்தாள். அந்த மாளிகையும் அன்பு கொண்ட மனிதர்களுக்கு தன் கதவுகளை திறந்தது. பிரகாஷுக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம் கிடைத்தது. உண்மையான சந்தோஷம் பந்தங்களின் உண்மையில்தான் இருக்கிறதே தவிர மூடிய அறைகளின் சதியில் இல்லை. எல்லோரின் அதிர்ஷ்டத்திலும் உண்மை அன்பு அமைவதில்லை.
சிலர் ஏமாற்றத்தை சகித்துக் கொள்கிறார்கள். சிலர் உண்மை அன்பை பெருமதிஷ்டத்தை பெறுகிறார்கள். அதனால் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் மனிதன் தன்னை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு உண்மையான வாழ்க்கை துணை அமைந்தால் அவரை மதியுங்கள். ஏனெனில் அன்பும் உண்மையும் ஒரு சேர கிடைப்பது மிக சிலருக்கே. பந்தங்களில் விட்டு கொடுத்து போவது அவசியம். ஆனால் எல்லை மீறி தாழ்ந்தால் மனிதன் உடைந்து போவான். உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். சுயமரியாதையை உயிர்ப்போடு வையுங்கள். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.